நான் வந்து டெய்லி காலையில் கிச்சனில் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து க்ளீனிங் வேலையை தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போது என்னென்ன க்ளீன்லாம் டெய்லி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிங்க்கில் இருக்கக்கூடிய பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருந்தேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்கிறதுனால வீடு ஃபுல்லாகவே பரத்தி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து அந்த அட்டைப்பட்டி அதுக்குன்னு சொல்லி வச்சுருப்பேன். அதுக்குள்ளே வந்து போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மேட்டெல்லாம் தூசி வந்து தட்டி விட்டுட்டு அதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு வீட்டெல்லாம் நல்லா வந்து க்ளீனாக பெருக்கி விட்டுருவேன். வீடு ஃபுல்லாக வந்து க்ளீனாக வந்து பெருக்கி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங் டேபிள் அண்டு கவுண்டர் டாப் இதெல்லாம் வந்து நான் வந்து தொடச்சி எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு டப்பாவில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த கமான் சோப் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து போட்டு வச்சுருவேன். நான் வந்து கடையிலலாம் அதுக்குன்னு சொல்லி தனியாக எந்த ஒரு லிக்விடுமே நான் வந்து வாங்க மாட்டேன். நான் இந்த மாதிரி தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நீட்டாகவும் இருக்கும், அது வந்து வாசனையாகவும் இருக்கும், அழுக்கும் கரெக்டாக வந்து போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கமான் சோப் 5 நிமிஷம் கழிச்சு விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைஞ்சி வந்திருக்கும். அதை வந்து இந்த டைனிங் டேபிளில் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. ஏன்னா அவங்க டெய்லி காலையில் ஏதாச்சும் சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது கிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொட்டிடுவாங்க ஏதாச்சும். அப்படிங்கிறதுனால இந்த அந்த தண்ணி வந்து கமான் சோப் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா தண்ணி, அதை வந்து லைட்டாக அந்த டைனிங் டேபிள் மேலே தெளித்து விட்ருவேன். நான் அதுக்கடுத்து கவுண்டர் டாப்லேயுமே அந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டுருவேன். அப்படியேமோ ஊற போட்டு இந்த மாதிரி ஒரு ஈரம் வந்து உரியக்கூடிய கிளாத்தாக வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். இது கூட நீங்கள் க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தாலுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவு அழுக்கெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறத நல்லா பளபளப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மேலே மாட்டியிருக்க ஃபோட்டோ கூட லைட்டாக தெரியுது. அந்த அளவுக்கு பளபளப்பாக வந்து சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. அழுக்குமே நல்லா வந்து போயிடுச்சு. அதே பக்கம் வாசனையாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் வந்து துணி மடிக்க இருந்துச்சுன்னா துணியை வந்து தனித்தனியாக மடித்து வச்சுருவேன். பாப்பா ட்ரெஸ் ஃபுல்லாக தனியாக, என் ட்ரெஸ் ஃபுல்லாக தனியாக, இப்போ என் பையனோட ட்ரெஸ் ஃபுல்லாக தனியாக, என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் ஃபுல்லாக தனியாக எல்லாத்தையும் தனித்தனியாக மடித்து வச்சிட்டோம் அப்படின்னோம்னா அதை எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். டெய்லி வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். வாரத்தில் வந்து என்னென்ன க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.